மர்ஸ்க் இந்த நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த உலகத்தோட மேரிடைம் கம்பெனிஸ், பிக்கெஸ்ட் மேரிடைம் கம்பெனிஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல் சார்ந்த நிறைய சரக்குகள் பயணம் இருக்குல்ல, அதுக்கு இந்த கம்பெனி ரொம்ப குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுறது. அப்பேற்பட்ட மர்ஸ்க் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இப்போ ரொம்ப ரொம்ப அசாதாரண சூழல் நிலவுது, அதனால் கல்ஃபுக்கான எங்களோட ஷிப்பிங் இருக்குல்ல, இந்த குட்ஸ் எல்லாம் ஷிப் பண்ணுறது, இதை நாங்கள் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. உலகத்தோட பெரிய கம்பெனிங்க இந்த கடல்சார் வாணிபம் சார்ந்து அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்க சப்ளையை ஸ்டாப் பண்ணுறதுனாலேயே உலகம் முழுக்க இந்த ஆயில் டிமாண்ட் இருக்குல்ல, அது இன்னும் ஹியூஜுக்கு போகும். நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம்ல, முதல்ல $65 இருந்துச்சு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை, அது அப்படியே 75 மாறிச்சு, அதுக்கப்புறம் 80 கிராஸ் பண்ணிச்சு. இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்ன தெரியுமா, ஏன்ப்பா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை இதுக்கப்புறம் $150 தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. ஏன்னா மர்ஸ்கோட இந்த அறிவிப்பு இந்த விளையாட்டம் சார்ந்து பல பெரிய பதற வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குல்ல, அங்கே வேறு நிலைமை ரொம்ப கவலைக்கிடும். அங்கே வேறு ஈரான் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கா, அமெரிக்கா வேறு தொடர்ந்து நாங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் வழியாக நீங்கள் கடந்து வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, அமெரிக்கா பேச்சு கேட்டு யாராவது இங்கே கடந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், அடிச்சு காலி பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி அப்படின்னு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. இதில் இந்த சவுத் கொரியா இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு சொந்தமான 7 ஆயில் டேங்கர்ஸ் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் என்ன பண்ணுறது தெரியாமல் விழிப்பதுங்க நின்றுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இப்போ நாங்கள் பேட்ரோலிங் பண்ணுறோன்னு சொன்னாலும் சவுத் கொரியாவுக்கு லைட்டாக பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அமெரிக்கா பேட்ரோலிங்கில் இருக்கும்போது ஈரான் ஒரு வேளை அடிச்சிச்சுன்னா, அந்த ஆயில் டேங்கர்ஸ் ஃபுல்லாக வெடிச்சிருச்சுன்னா அந்த பயத்தில் சவுத் கொரியா இருக்குது. உதாரணத்துக்கு சவுத் கொரியா சொன்ன இது மாதிரி நிறைய நாடுகளோட கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அருகில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏங்க என்ன வேணாலும் ஆகட்டுங்க, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எங்களை தாண்டி ஈரான் எப்படி உங்களை அடிக்குதுன்னு பார்த்துருவோம். ஈரானோட நேவல் ஃபோர்ஸ் பெருசா இல்லை யூஎஸ் நேவி பெருசான்றதை நம்ம ஹார்முஸ் வச்சு முடிவு பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஸோ எங்களை தாண்டி உங்களை தொடராங்கன்னா பார்த்துப்போம். இன்னும் உலக மக்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த ஹார்முஸில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறதா ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. எந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு இதில் தைரியம் இருந்துச்சுனாக்கா, நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா இந்த வார்த்தையெல்லாம் விடுவார பாருங்க.